ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 16/4/2026 சாக்கார முரளி. இனிமையான குழந்தைகளே, யோகத்தின் மூலமாக தான் ஆத்மாவில் இருக்கிற விகாரத்துரு நீங்கும். பாபா கிட்ட இருந்து அப்போ தான் முழு ஆஸ்தியை அடையவும் முடியும். அதனால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு யோக பலத்தை அதிகரிங்க. இப்படி பாபா நினைவிலேயே இருக்கணும். என்ன காரியம் செஞ்சாலும் பாபா செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறது மனக்கண்ணில் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அல்லது அவர் சொன்ன ஏதாவது ஒரு பாயிண்ட்டை மைண்டில் அசை போட்டுக்கிட்டே இருக்கணும். உதாரணத்துக்கு, பாபா கிட்டேருந்து அடைய வேண்டியதெல்லாம் அடைஞ்சிட்டேன், இப்போ மீதி இருக்கிறது கொடுக்கறது தான் அப்படின்னு தாதி கிளாஸ் வந்துச்சு இல்லையா? ஸோ அந்த மாதிரி பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். சரி. அல்லது இந்த பாயிண்ட்டு இல்லையா, யோகா பண்ணால் தான் துரு நீங்கும், முழு ஆஸ்தி அடையணும். ஆஸ்தி அடையிறது லட்சியம் இல்லை, முழு ஆஸ்தி அடையணும். ஸோ அதனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பாபா நினைவிலே இருக்கணும். கேள்வி: தேவதைகளுடைய கர்மம் ரொம்ப உயர்ந்ததாக இருக்குது. அதே தேவதைகள் மறுஜன்மம் எடுத்து இங்கே வந்த உடனே ஏன் கீழானதாக மாறிடுச்சு? ஏன்னா தன்னுடைய உண்மையான தர்மத்தை மறந்துட்டாங்க. அதனால் கர்மமும் கீழானதாயிடுச்சு இல்லையா? ஒரு முஸ்லீம் இப்படி பண்ணக்கூடாது, ஒரு கிறிஸ்டின் இப்படி பண்ணக்கூடாதுன்னு அவங்க சொல்லுவாங்க. இங்கே நமக்கு என்ன தர்மம்னே மறந்து போச்சு. நாம் தேவதைன்னு தெரிஞ்சால் இப்படி பண்ணக்கூடாதுன்னு தெரியும், மறந்துட்டாங்க. அதனால் கீழான காரியம் பண்ணுறாங்க. பாபா உங்களுக்கு உங்களுடைய உண்மையான தர்மத்தின் அறிமுகத்தை கொடுக்கிறார். கூடவே முழு உலகத்துடைய வரலாறு புவியலையும் சொல்கிறார். அதை நீங்கள் எல்லோருக்கும் சொல்லணும். பாபாவுடைய உண்மையான அறிமுகத்தை கொடுக்கணும் இல்லையா? நம்முடைய தர்மத்தின் அறிமுகத்தை கொடுக்குறாருன்னா, நான் அந்த தர்மத்தை சார்ந்தவன் அப்படின்ற அந்த உணர்வில் இருந்து உங்கள் கர்மத்தை மாற்றிக்கணும். அதையே மற்றவர்களுக்கும் ஞாபகப்படுத்தணும். உண்மையான வரலாறு புவியலும் பாபாவுடைய உண்மையான அறிமுகத்தையும் மற்றவங்களுக்கு கொடுக்கணும். பாடல்: முகத்தை பார்த்துக்கள் மனிதா. ஓம் சாந்தி. இதை யாருக்கிட்ட சொன்னாங்க? ஸோ எந்த குழந்தை அழுக்கிலிருந்து இப்போ தூய்மையாக மாறிட்டு இருக்குதோ அந்த குழந்தைங்க கிட்ட பாபா சொல்கிறார், முகத்தை பார்த்துக்கோ குழந்தை, கருப்பாகாமல் பார்த்துக்கோ, விகாரத்தில் விழாமல் பார்த்துக்கோ, பழைய சமஸ்காரம் எட்டி பார்க்காம பார்த்துக்கோன்றார். பாரதவாசிகளாகிய நாமளே தான் தேவதையாக இருந்தோம். பிறகு 84 பிறவி சக்கரத்தில் சுற்றி சதோ பிரதானத்திலிருந்து சதோ ரஜோ தமோ பிரதானமாயிட்டோம், அழுக்காயிட்டோம். இப்போ நம்மளை மறுபடியும் தூய்மையாக்கிறதுக்காக பாபா வந்திருக்கிறார். வந்து சொல்கிறார், நான் இப்போ எந்த அளவுக்கு புண்ணிய ஆத்மா ஆகியிருக்கிறேன்னு உங்கள் மனசை நீங்களே கேட்டுக்கிட்டே இருங்க இல்லையா? ஏன்னா ஏன் மனசை கேட்க சொல்கிறாரு? வெளியில் நல்ல பிள்ளை மாதிரி நடந்தாலும் மனசுக்குள்ளே என்னென்ன எண்ணம் வருதுன்னு நமக்கு தெரியும்ல. அதனால தான் புண்ணிய ஆத்மா மாதிரி எண்ணம் வருதா செக் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் பாபா குழந்தை ஆகிறதுக்கு முன்னாடி தமோ பிரதானமாக இருந்தீங்க. இப்போ தூய்மை ஆகிட்டு இருக்கிறீங்க. அதே மாதிரி ஆரம்பத்தில் சத்தியுகத்தில் தூய்மையான ஆத்மாவாக சதோ பிரதானமாக தான் இருந்தீங்க. அப்போ உங்களை தேவதைகள்னு சொன்னோம். ஆதிசநாதனை தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள்னு சொல்கிறோம். ஆனால் இப்போ எந்த பாரதவாசியுமே தன்னை தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள்னு சொல்லவே முடியாது. ஹிந்துன்னு சொல்லிக்கிறாங்க, ஏன்னா கர்மம் கீழானதாகிடுச்சு. ஆனால் உண்மையிலே ஹிந்துன்றது தர்மம் கிடையாது. அழுக்கானதுனால
தன்னை தேவதைன்னு சொல்லிக்க வெக்கப்பட்டுக்கிட்டு, அப்போ இந்தியாவுடைய பேர் இந்துஸ்தான்றதுனால இந்துஸ்தானில் வசிப்பவர்கள்ன்ற அர்த்தத்தில் இந்துன்னு சொல்லிட்டாங்க. கேரளாவில் இருக்கிறவங்க கேரளைட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அது ஒன்றும் தர்மம் கிடையாது. இல்லை, சத்தியுகத்தில் தேவதைகள் அவ்வளவு தூய்மையாக இருந்தாங்க. தூய்மையான இல்லற மார்க்கமாக இருந்தது. ராஜாராணி மட்டும் இல்லை, பிரஜைகளும் தூய்மையாக தான் இருந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட தூய்மையான இல்லற மார்க்கத்தினராக, ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தினராக இருந்தீங்க. ஸோ அதைத்தான் சொர்க்கம்னு சொல்கிறோம் அப்படின்னு பாபா ஞாபகப்படுத்துகிறார். அங்கே ஒரே ஒரு தர்மம் தான் இருந்துச்சு. முதல் நம்பரில் மகாராஜா மகாராணியாக இந்த லக்ஷ்மி நாராயணன் தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய வம்சம்தான் இருந்தது. ஸோ அந்த சத்தியுகத்தில் முதல் நம்பரில் மகாராஜா மகாராணியாக இந்த லக்ஷ்மி நாராயணன் தான் இருப்பாங்க. அவங்களுடைய வம்சமே இருந்தது இல்லையா? முதலாம் நாராயணன், இரண்டாம் நாராயணன்ட்டு 8 நாராயணன். ஸோ அது மட்டும் இல்லை, பாரதம் ரொம்ப ரொம்ப பணக்கார நாடாக இருந்தது, சத்யுகமாக இருந்தது. பிறகு திரேதாயுகத்துக்கு வரும்பொழுது பூஜைக்குரிய தேவதைகள் அல்லது சத்திரியர்கள்னு சொல்லப்பட்டாங்க. அவங்களும் பூஜைக்குரிய தேவதைகள் தான் திரேதாயுகத்துக்கு வந்தாலுமே. ஆனாலும் சத்திரியர்கள் என 2 கலை குறையுது. ஸோ முதல்ல இருந்தது லக்ஷ்மி நாராயணன் ராஜ்யம், திரேதாயுகத்தில் இருக்கிறது சீதாராமருடைய ராஜ்யம். அந்த வம்சம் தான் நடக்குது. எப்படி கிறிஸ்தவர்களில் வந்து முதலாம் எட்வர்டு, 2ஆம் எட்வர்டுன்னு இருக்குதோ அந்த மாதிரி பாரதத்தில் கூட அப்படி தான் நடந்தது. இது 5000 வருடங்களுடைய விஷயம். அதாவது 5000 வருடத்துக்கு முன்பு பாரதத்துடைய ராஜ்யம் இருந்தது. ஆனால் அவங்க இந்த ராஜ்யத்தை எப்போ அடைஞ்சாங்க, எப்படி அடைஞ்சாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியல. ஸோ அதே சூரிய வம்சத்தினருடைய ராஜ்யத்தினர் தான் சந்திர வம்சத்துக்கும் வராங்க. ஏன்னா மறுபிறவி எடுத்து ஏணிப்படியில் இறங்குறாங்க. இது இந்த பாரதத்துடைய வரலாறு புவியில் யாருமே தெரிஞ்சுக்கல. ஸோ இதில் என்னென்னா, சூரிய வம்சத்தின் ராஜ்யத்தினரே சந்திர வம்சத்துக்கு வந்தாங்க அப்படிங்கிறார். ஸோ இதில் அர்த்தம் ஒரு பக்கம் என்னென்னா, அங்கே லக்ஷ்மி நாராயணனாக இருந்தவர்களே இங்கே ராமர் சீதையாக ஆகிறாங்கன்ற ஒரு அர்த்தமும் வருது, வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா பக்தி மார்க்கத்திலே வந்து சீதையை வந்து லக்ஷ்மியின் அவதாரம் சொல்லுவாங்க, ராமர் விஷ்ணுவின் அவதாரம் தான் சொல்லுவாங்க இல்லையா? ஏன் அவங்க சந்திர வம்சத்துக்கு வராங்கன்னா, மறுபிறவி எடுக்க ஏணிப்படியில் இறங்குறாங்க, கலைகள் குறையுது. இந்த பாரதத்துடைய வரலாறு புவியில் யாருமே தெரிஞ்சுக்கல. ஸோ படைப்பவர் தந்தை, அதனால் அவருக்கு தான் பாரதத்துடைய வரலாறு புவியில் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. ஸோ இப்போ படைப்பவர்னால் எதை படித்தார்? சத்தியுக புது உலகத்தை தான் படித்தார். குழந்தைகளே, இன்றையிலிருந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் சொர்க்கத்தில் இருந்தீங்க. பிறகு மறுஜன்மம் எடுத்து நரகத்துக்கு வந்துட்டீங்க. இந்த உலகத்துடைய வரலாறு புவியியல் பற்றி யாருக்குமே தெரியல. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த பின்னாடி துவாபர யுகத்திலிருந்து வந்த அந்த பாதி வரலாறு மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். சத்தியுகம் திரேதாவுடைய வரலாறு புவியியல் யாருக்குமே தெரியாது. ரிஷி முனிவர்கள் கூட எங்களுக்கு படைப்பவரை பற்றியோ படைப்பின் முதலிடை கடை பற்றியோ தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஸோ பாபா தான் வந்து உங்களுக்கே புரிய வைக்கிறார். சிவபாபா
இந்த பாரதத்தில் தான் தெய்வீக பிறவி எடுக்கிறார். ஸோ அவரோடது தான் சிவஜெயந்தி. சிவஜெயந்திக்கு பிறகு கீதா ஜெயந்தி. ஸோ பிறகு கூடவே கிருஷ்ண ஜெயந்தியும் வரணும். ஆனால் இந்த ஜெயந்தியோடைய ரகசியத்தை அல்லது ஜெயந்திகளின் ரகசியத்தை பாரதவாசிகள் தெரிஞ்சிக்காமலே கொண்டாடுறாங்க. இல்லை, சிவபாபா பிறக்கிறாருனாலே கீதை சொல்கிறாரு. ஸோ கீதா ஜெயந்தி ஆகிடுது. கூடவே கிருஷ்ண ஜெயந்தி இல்லையா, கீதையின் மூலமாக கிருஷ்ணர் உருவாகிறார். இப்போ மற்ற தர்மத்தை சார்ந்தவர்களுக்கு புத்த ஜெயந்தி எப்போ நடந்துச்சு, கிறிஸ்து ஜெயந்தி அதாவது கிறிஸ்து எப்போ பிறந்தார் அப்படின்னு கேட்டால் டக்குன்னு சொல்லிவிடுவாங்க. ஆனால் பாரதவாசிகளுக்கு மட்டும் சிவ ஜெயந்தி அதாவது சிவன் எப்போ பிறந்தாருன்னு கேட்டால் தெரியாது. யாருமே சொல்ல மாட்டாங்க. சிவன் இதே பாரதத்தில் வந்தார். வந்து என்ன பண்ணார், கம்முன்னு உட்காந்துட்டு இருந்தாருன்ட்டு ஈஷா யோகாவில் சொல்கிறாங்க. அதுக்கு அவர் வராரு. ஸோ யாருக்குமே தெரியல அவர் வந்து என்ன பண்ணாருன்னு. சிவன் எல்லா ஆத்மாக்களுக்கும் தந்தை. ஸோ ஆத்மாக்கள் அழிவற்றது இல்லையா. ஆத்மா ஒரு உடம்பை விட்டு இன்னொரு உடம்பை எடுக்குது. ஸோ அந்த அழிவற்ற ஆத்மாவுக்கு சிவபாபா தான் தந்தை. இது 84 பிறவி சக்கரம். அப்போ 84 உடலை எடுக்குது ஆத்மா. சாஸ்திரங்களில் 84 லட்சம் பிறவிகள்னு கட்டுக்கதைகளை எழுதிட்டாங்க. பாபா தான் வந்து சரியான விஷயத்தை சொல்கிறார். பாபாவை தவிர மற்ற எல்லாருமே படைப்பவர் மற்றும் படைப்பை பற்றி பொய் தான் சொல்கிறாங்க. மதஸ்தாபகராக இருக்கட்டும், சயின்டிஸ்டாக இருக்கட்டும், எல்லோரும் சொல்கிறதும் பொய் தான். ஏன்னா இது மாயாவின் ராஜ்யம் இல்லையா. மாயா ராஜ்யம்னாலே பொய் ராஜ்யம்தான். முதல்ல நீங்கள் தங்க புத்தி உடையவர்களாக இருந்தீங்க. அப்போ பாரதமே தங்க குருவியாக இருந்தது. இந்த வார்த்தை வந்து பக்தி மார்க்கத்தில் கூட யூஸ் பண்ணுவாங்க, பாரதம் தங்க குருவியாக இருந்துச்சுன்ட்டு. அப்போ தங்கம் வைர வைடூரியங்கள் நிரம்பிய மாளிகைகள் பாரதத்தில் இருந்துச்சு. பாபா தான் வந்து படைப்பவருடைய ரகசியத்தையும் படைப்புடைய முதலிடை கடைபற்றிய ரகசியத்தையும் புரிய வைக்கிறார். அதாவது இந்த உலகத்துடைய வரலாறு புவியலை சொல்கிறார். நாம் தான் முதல்ல தேவதையாக இருந்தோம். இப்போ அழுக்காக இருக்கிறோம், ஏழையாக இருக்கிறோம். ஸோ தெய்வ பக்தியே இல்லாதவர்களாக மாறிட்டோம் அப்படின்னு பாரதவாசிகளுக்கு தெரியலை இல்லை. அதனால தான் நிறைய பாவ காரியங்கள் பண்ணுறாங்க. அதெல்லாம் கரிமீன் சாப்பிட்லாம், தப்பு இல்லை. பூசாரியே சொல்கிறார். அதெல்லாம் காமத்தில் ஈடுபடலாம், அதெல்லாம் தப்பு இல்லை. சபை தெய்வ பக்தியற்றவர்களாக மாறிட்டாங்க. அது அவங்களுக்கே தெரியல. தங்களுடைய தர்மத்தையே மறந்துட்டாங்க. ஸோ நாடகப்படி இதுவும் நடந்து தான் ஆகணும். இந்த உலகத்துடைய வரலாறு புவியியல் புத்தியில் வரணும் இல்லையா. உயர்ந்ததிலும் உயர்ந்த அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை மூலவாதனத்தில் வசிக்கிறார். ஸோ பாபா இருக்கிற மூலவாதனம் மேலே, அதுக்கு கீழே இருக்கிறது சூக்ஷ்மவாதனம், அதுக்கும் கீழே இருக்கிறது தான் நாம் இப்போ இருக்கிற இந்த ஸ்தூலவாதனம். சூக்ஷ்மவாதனத்தில் சூக்ஷ்மவாதனவாசிகள் பிரம்மா விஷ்ணு சங்கர் இருப்பாங்க. ஸோ அவங்க மட்டும்தான் அங்கே இருக்கிறது. அவங்களுக்குன்னு எந்த வரலாறு புவியிலும் கிடையாது. ஏன்னா அது ஒரு காட்சி பொருள் தான் அது இல்லையா. இங்கே தான் ஸோ அப்போ அந்த உலகம் வந்து 3 பாகமாக இருக்குது. மூலவாதனம், சூக்ஷ்மலோகம், ஸ்தூல உலகம். இறைவன் ஒருத்தர் தான், அவருடைய படைப்பும் ஒன்று தான் இல்லையா. இப்போ இந்த சங்கமிகத்தில் வந்து படைக்கிறார். சக்கரம் சுழன்றுக்கிட்டே இருக்குது.
பாபாவுடைய படைப்பு வந்து தமப்பிரதானத்தை சதப்பிரதானமாக்குறது தான். இவங்க சொல்கிற மாதிரி கடலை படித்தார், வானத்தை படித்தார், இதெல்லாம் கடவுளுடைய வேலை கிடையாது. அதெல்லாம் எப்போவுமே தான் இருக்குது. அதை தான் சக்கரம் சுற்றிக்கிட்டே இருக்குதுன்றார். சத்தியுகத்தில் இருந்து திரேதாயுகத்துக்கும் நீங்கள் வந்து தான் ஆகணும், அங்கேருந்து துவாபர யுகத்துக்கும் வந்து தான் ஆகணும், கலியுகத்துக்கும் வந்து தான் ஆகணும். இல்லை நான் வரமாட்டேன், அது மோசமான யுகம்னு இருக்க முடியாது. 84 பிறவிகளுடைய கணக்கு இருக்குது. ஸோ இதுவே நிறைய பேருக்கு ஷாக்காக இருக்கும். என்னது சொர்க்கத்துக்கு போயிட்டு மறுபடியும் நரகத்துக்கு வரணுமா அப்படின்ட்டு. ஏன்னா முஸ்லீம் மதத்துலலாம் என்ன நினச்சிட்ருக்குறாங்கன்னா, பாவம் செஞ்சவன் நரகத்துக்கு போய் தண்டனை அனுபவிச்சுட்டு அப்புறம் சொர்க்கத்துக்கு போவான்னு நினச்சிட்ருக்குறாங்க. ஆனால் அது அப்படியே ரிவர்ஸ். 84 பிறவிகளுடைய கணக்கு இருக்குது இல்லையா, அது யாருக்குமே தெரியல, எந்த சாஸ்திரத்துலேயும் இல்லை. 84 பிறவிகளின் பாகத்தை குழந்தைகளாகி நீங்கள் தான் நடிக்கிறீங்க இல்லையா. பாபா ஒன்றும் 84 பிறவி பாகத்தை நடிக்கிறது கிடையாது. காரணம் அவர் இந்த சக்கரத்திலே வர்றது கிடையாது. குழந்தைங்க தான் பரிசுத்தமான நிலையிலிருந்து அழுக்காகிறாங்க. பாபா நீங்கள் வந்து எங்களை மறுபடியும் தூய்மையாக்குங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஸோ அந்த ஒருத்தரை தான் எல்லாருமே கூப்பிட்றாங்க. ராவண ராஜ்யத்தில் எல்லோரும் துக்கமுடையவர்களாக இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் எங்களை விடுவீங்க, எங்களை மறுபடியும் ராமராஜ்யத்துக்கு அழைச்சிட்டு போங்க அப்படின்னு கடவுளை கூப்பிட்றோம். அரை கல்பம் ராமராஜ்யம் நடக்கும், அரை கல்பம் ராவணராஜ்யம் நடக்கும். ஸோ இதே பாரதவாசிகள் தான் தூய்மையாக இருந்தாங்க. இப்போ அதே பாரதவாசிகள் தான் மறுஜன்மம் எடுத்து அழுக்காகிட்டாங்க. காரணம் வாம மார்க்கத்தில், அதாவது விகார மார்க்கத்தில் போனதுனால அழுக்காக ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போ தான் பக்தி மார்க்கம் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. மனிதர்கள் அழுக்காகும்போது தான் பக்தியை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தான் குழந்தைங்களுக்கு இந்த ஞானம் கிடைக்கிது. இந்த ஞானத்தின் மூலமாக அரை கல்பத்துக்கு, அதாவது 21 ஜென்மத்துக்கு நாம் சொர்க்கத்தின் ஆஸ்தியை அடைகிறோம். இப்போ எடுக்கிற ஞானத்துடைய பிராப்தி அரை கல்பத்துக்கு வருது. பிறகு ராவணராஜ்யம் உருவாகுது. இன்னொன்று பாபா சொல்லியிருந்தார் இல்லையா, இப்போ கொடுக்குற அமிர்தத்துடைய சக்தி வந்து அரை கல்பம் இருக்குது, அப்புறம் இழந்துடுதுன்னு சொல்கிறார். பிறகு தான் ராவணராஜ்யம் உருவாகுது. ஸோ ராவணராஜ்யம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு என்ன அர்த்தம், கீழே விழ ஆரம்பிக்கிறோன்னு அர்த்தம். ஆனால் நீங்களே தெய்வீக ராஜ்யத்தில் இருந்தீங்க. இதுதான் சக்கரம் சுற்றுறது. அப்படி இருந்தேன்னா விழுந்துட்டேன், மீண்டும் அங்கே போகணும், இதே தான் மைண்டில் ஓடிட்டு இருக்கணும். ஸோ தெய்வீக ராஜ்யத்தில் இருந்த நீங்கள் தான் அசுர ராஜ்யத்துக்கு வந்தீங்க. இந்த அசுர ராஜ்யத்தை தான் நரகம்னு சொல்கிறோம். நீங்கள் சொர்க்கத்தில் இருந்தீங்க. பிறகு 84 பிறவிகளை கடந்து நரகத்துக்கு வந்திருக்கிறீங்க இல்லையா. அவங்க வந்து 7 கடலை கடந்து போனாங்கன்னுவாங்களே, அது வந்து அந்த பிறவி கடலை குறிக்குது. ஸோ ஆக்சுவலாக 7 கிடையாது, 84 பிறவி கடந்து நரகத்தின் உச்சத்துக்கு வந்திருக்கிறோம். ஆனால் ஆரம்பத்தில் அந்த சொர்க்கம் சுகமான உலகமாக இருந்தது. இப்போ அதே உலகம் துக்கமான உலகமாக மாறிடுச்சு. எல்லோரும் 100% ஏழை ஆயிட்டாங்க. 84 பிறவிகளின் சக்கரம் சுற்றி சுற்றி அதே பாரதவாசிகள் பூஜைக்குரிய நிலையிலிருந்து இன்றைக்கி பூஜாரி ஆகிட்டீங்க இல்லையா. அதான் 100% ஏழை ஆகிட்டீங்க. அப்போ பூஜை பண்ணதுனால எந்த நன்மையும் இல்லை. நீங்கள் கீழே விழுந்து தான் ஆகணும், ஏழை ஆகி தான் ஆகணும். இதுக்கு தான் உலகத்துடைய வரலாறு புவியல்னு சொல்லப்படுது. இது எல்லாமே பாரதவாசிகளாகிய உங்களுடைய சக்கரம்தான். மற்ற தர்மத்தினர் 84 பிறவிகள் எடுக்கிறது கிடையாது. ஸோ 84 பிறவியெல்லாம் ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தினருக்கு மட்டும்தான், மற்றவர்களுக்கு கிடையாது. ஏன்னா அவங்க ஒன்றும் சத்தியுகத்திலேயோ அல்லது திரேதாயுகத்திலேயோ வர்றது கிடையாது. பாரதம் மட்டும்தான் முதல் 2 யுகம் இருக்குமே. சூரிய வம்சத்தினர், சந்திர வம்சத்தினர், வைஷ்ய வம்சத்தினர், சூத்ர வம்சத்தினர். இப்போ
ஸோ இது எல்லாத்துலேயும் வந்தது பாரதவாசிகளாகிய நாம தான். இப்போ மறுபடியும் நாம் தேவதா வம்சத்தினராக ஆகிறதுக்காக பிராமண வம்சத்தினராக ஆகியிருக்கிறோம். இது பாரதத்துடைய வர்ணம். ஸோ இந்த தேவதா, சத்ரியன், வைஷ்யன், சூத்ரன் இந்த வர்ணங்கள் எல்லாமே பாரதவாசிகளுக்கு மட்டும்தான் பொருந்தும். இங்கே நீங்கள் இப்போ பிராமணர்களாக ஆகி இருக்கிறதுனால தான் சிவபாபா கிட்டேருந்து ஆஸ்தி அடையிறீங்க. பிராமணர்கள்னாலே சிவபாபாவுடையவராக ஆனவங்கன்னு அர்த்தம். ஸோ 5000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி உங்களை படிக்க வச்சு தேவதையாக்குனாரோ அதே மாதிரி இப்போ மறுபடியும் படிக்க வைக்கிறார் பாபா. கல்பமாக நீங்கள் தான் தூய்மையாகவும் ஆகுறீங்க, பிறகு அழுக்காகவும் ஆகுறீங்க. சுகதாமத்துக்கு போயிட்டு பிறகு துக்கதாமத்துக்கு வரீங்க. ஸோ இன்றைக்கி முரளி ஃபுல்லாகவே அந்த சக்கரத்தை சுற்றுறது தான். ஸோ எப்படி சக்கரத்தை சுற்றுறதுன்றதான் முரளியே. இப்படி தான் இது ஃபுல்லாகவே சக்கரத்தை சுற்றுற விஷயந்தான் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ சுகதாமத்துக்கு போயிட்டு ஒவ்வொரு தடவையும் நான் தான் சுகதாமத்துக்கு போயிட்டு மறுபடியும் துக்கதாமத்துக்கு வரேன். ஸோ இப்போ மறுபடியும் நம்ம சாந்தி தாமத்துக்கு போகணும். அதை தான் நிராகார உலகம்னு சொல்கிறோம். ஏன்னா அங்கே உடம்பு இருக்காது இல்லையா. எந்த மனிதனுக்குமே ஆத்மானா என்ன, பரமாத்மானா என்னன்னே தெரியாது. ஆத்மாவும் ஒரு சின்ன நட்சத்திர புள்ளியாக இருக்குது. புருவ மத்தியில் நட்சத்திரம் ஜொலிக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. உண்மையில் ரொம்ப சின்ன புள்ளி ஆத்மா. அதை தெய்வீக பார்வையினால் மட்டும்தான் பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. அதனால் அதை நட்சத்திரம்னு கூட உண்மையிலே சொல்ல முடியாது. ஏன்னா நட்சத்திரம் உண்மையிலே ரொம்ப பெருசு இல்லையா. தூரத்துலேருந்து பார்க்குறதுனால அது சின்னதாக தெரியுது. ஸோ அது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக அதை சொல்கிறார், அவ்வளோதான். ஸோ இங்கேருந்து நட்சத்திரத்தை தூரத்துலேருந்து பார்க்கும்போது எப்படி தெரியுதோ அந்த மாதிரி ஆத்மா சின்னதாக இருக்குதுன்றார். ஸோ பாபாவுடைய ஆத்மா கூட அதே மாதிரி ஒரு சின்ன புள்ளி தான். ஆனால் அவரை பரம் ஆத்மா, சுப்ரீம் சோல்னு சொல்கிறோம். அவருடைய மகிமை தனி. அவர் மனித சிருஷ்டியின் உயிரோட்டமான விதை ரூபமாக இருக்கிறார். அதனால் அவருக்குள்ள எல்லா ஞானமும், இந்த மனித சிருஷ்டி மரத்துடைய முழு ஞானமும் இருக்குது. உங்களுடைய ஆத்மாவுக்கும் இப்போ இந்த ஞானம் கிடைச்சிருக்குது. ஆத்மா தான் இந்த ஞானத்தை கிரகிக்குது. ஸோ எவ்வளோ பெரிய அதிசயம் பாருங்கள். சின்ன ஆத்மா, ஆனால் அதில் 84 பிறவிகளின் நடிப்பு நிச்சயிக்கப்பட்டிருக்குது, பதிவாகி இருக்குது. அதுவும் அழிவற்ற பதிவு இல்லை, ஒருபோதும் அழியாது அந்த நடிப்பு இல்லை. அப்போ அழிவற்ற நடிப்பு ஒருத்தர் ஆத்மாவில் பதிவாகிருது நடிக்கிறாருன்னா அதை மாறுன்றதுனால என்ன பிரயோஜனம் இல்லையா. ஸோ 84 பிறவி சக்கரத்தில் சுற்றி வந்திருக்கிறீங்க. இதுக்கு முடிவே கிடையாது, தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ நீங்களே தான் தேவதை. ஸோ இதை யாரோ கேள்வி கேட்டிருந்தாங்க, எது ஃபஸ்ட்டு, சத்தியுகமாக சங்கமயுகமா? இங்கே ஃபஸ்ட்டு லாஸ்ட்டெல்லாம் கிடையாது. சக்கரம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. உங்களால் அப்படி கண்டே பிடிக்க முடியாது இல்லையா. சத்தியுகம் தான் ஃபஸ்ட்டு வந்துச்சுன்னா எதன் ஆதாரத்தில் ஒரு சிலர் உயர்ந்தவர்கள் ஆனாங்கன்னு வந்துடும். சங்கமயுகம் தான் ஃபஸ்ட்டுன்னா எப்போ அவங்க பாவம் செஞ்சாங்கன்னு வந்துடும். ஸோ ஒவ்வொரு கல்பத்திலும் பாபா சொல்லும்போது முந்தைய கல்பம் போலவேன்றது தான் சொல்கிறார். அப்படின்னாலே அதுக்கு முன்னாடி ஒன்று இருக்குது. ஸோ அதை புரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு முதலும் கிடையாது, முடிவும் கிடையாது. அதுதான் உண்மை. அதுதான் அனாதியானதுன்றதுடைய அர்த்தம் அதுதான். ஸோ தேவதைகளாக இருந்ததும் நீங்கள் தான், இப்போ அசுரர்களாக ஆகி இருக்கிறதும் நீங்கள் தான். மறுபடியும் நீங்களே தான் தேவதை ஆகணும். இந்த சக்கரம் சுற்றிக்கிட்டே தான் வந்திருக்குது. மற்ற எல்லாமே உபக்கதைகள். மற்ற தர்மமெல்லாம் கிளைக்கதை தான். இஸ்லாமியர், புத்த மதத்தினர், ஏன்னா இவங்க யாரும் ஆரம்பத்திலேருந்தே வரல, 84 பிறவி எடுக்கலை. ஸோ இதே பாரதத்தில் சத்தியுகமாக இருக்கும்போது வெறும் நல்ல குணம் படைத்த பணக்காரர்களாக இருந்தீங்க இல்லை. நல்ல குணம் இருந்ததுனால தான் அவ்வளோ செல்வம், ஆரோக்கியம், அழகு எல்லாமே இருந்தது.
பிறகு 84 பிறவி எடுத்து விகாரிகளாகிட்டீங்க. ஸோ ஒவ்வொரு லைன்லையும் திரும்ப திரும்ப அதே தான் சொல்லிகிட்ருக்கிறார் இல்லையா. இது விகார உலகம். 5000 வருஷத்துக்கு முன்னாடி இதே உலகம் தூய்மையாக இருந்தது, அமைதி இருந்தது, சுகமும் இருந்தது. ஆனால் இப்போ இதெல்லாம் தேடினாலும் கிடைக்க மாட்டேங்குது. அதனால் பாபா குழந்தைங்களுக்கு இதெல்லாம் ஞாபகப்படுத்துகிறார். ஸோ எப்படி இதெல்லாம் இருந்தது? ஏன்னா தூய்மையாக இருந்தீங்க. அதனால தான் பாபா சொல்கிறார் தூய்மை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால தான் பாபாவை கூட விகாரிகளை நிர்விகாரியாக மாற்றக்கூடியவரே வாங்கன்னு கூப்பிட்றாங்க. அவருடைய வேலை அதுதான். ஏன்னா இதன் ஆதாரத்தில் தான் உலகம் இயங்குது, தூய்மையின் ஆதாரத்தில் தான். தூய்மை இழக்க இழக்க அழிவை நோக்கி போகிறோன்னு அர்த்தம். ஸோ அவர் தான் சத்கதி அளிப்பவர். அதனால தான் அவரை தான் சத்குருன்னும் சொல்கிறோம் இல்லையா. சத்குரு தானே சத்கதி கொடுக்க முடியும். இப்போ நீங்கள் பாபா மூலமாக யாசிக்கிற நிலையிலேருந்து இளவரசனாகிட்டு இருக்கிறீங்க இல்லை. பிச்சைக்கார நிலையில் இருக்கிறோம் கலியுகத்தின் இறுதியில். ஆனால் அப்படி இருக்கிற பாபா குழந்தைகளே தான் உலகத்தையே ஆட்சி செய்கிற இளவரசனாக ஆக போகிறோம், ஆகிட்டு இருக்கிறோம். நரன்லேருந்து நாராயணனாக, நாரியிலிருந்து லக்ஷ்மியாக மாறுறீங்க. ஸோ அதற்காக உங்களுடைய ராஜயோகம் இருக்குது. அதுதான் நாம் இப்போ படிக்கிறோம். இப்போ பாபா மூலமாக ராஜயோகத்தை படித்து ராஜ்யத்தை அடையிறீங்க. ஆத்மா தான் 84 பிறவி எடுக்குது. ஆத்மா தான் சரீரத்தின் மூலமாக படிக்குது. ஸோ இதில் சக்கரம் மட்டும் இல்லை, ஆத்ம உணர்வும் வருது இல்லையா. ஏன்னா 84 பிறவி சுற்றுறதும் ஆத்மா தான், சரீரத்தின் மூலமாக படிக்கிறதும் ஆத்மா தான். சரீரம் ஒன்றும் தானாக படிக்கலை. ஆத்மாவில் தான் நல்ல சமஸ்காரம் கெட்ட சமஸ்காரம் இருக்குது. அதை அடுத்த பிறவிக்கு எடுத்துகிட்டு போகுது. ஸோ நல்ல சமஸ்காரம் மட்டுமே இருக்கிற சத்தியுகத்துக்கு போனால் இப்போ உங்கள் ஆத்மாவில் நல்ல சமஸ்காரத்தை நிரப்பிக்கணும். நான் ஆத்மா இந்த உடம்பு மூலமாக படிக்கிறேன், இந்த உடம்பு மூலமாக இந்த காரியம் செய்கிறேன் அப்படின்ற உணர்வில் இருக்கிறதுக்கு பேர் தான் ஆத்ம உணர்வு. ஆத்மா உடம்பை விட்டு பிரிஞ்சிடுச்சுன்னா இந்த உடம்பு எதுக்கும் பயன்படாது. ஸோ இப்போ நான் புண்ணிய ஆத்மாவாக ஆகிட்டு இருக்கிறேன்னு ஆத்மா தான் சொல்லுது. ஆனால் மனிதன் தேக உணர்வில் வந்து இதை செய்கிறேன், அதை பண்ண, இதை பண்ண அப்படின்னு சொல்கிறோம். அதாவது உடம்புன்னு நினச்சிட்டே சொல்கிறோம். இப்போ நாம் ஆத்மா, நம்முடைய இந்த உடம்பு பெருசாக இருக்குது. பரமாத்மா தந்தை மூலமாக ஆத்மாவாகிய நான் இந்த ஞானத்தை படிக்கிறேன். ஸோ என்னை மட்டும் நினைவு செய்யுங்கன்னு பாபா சொல்கிறார். நீங்கள் பொற்காலத்தில் மிக உயர்ந்தவராக தூய்மையாக இருந்தீங்க. பிறகு உங்களுக்குள்ள கலப்படம் ஏற்பட்டுச்சு, கரைப்படிய ஆரம்பிச்சிடுச்சு, துரு ஏற ஆரம்பிச்சிடுச்சு. அப்போ தான் நீங்கள் தூய்மையிலேருந்து அழுக்காகிட்டீங்க, துரு ஏற ஏற. இப்போ மறுபடியும் தூய்மையாகணும். அதுக்காக தான் பதித்த பாவனா வாங்க வந்து எங்களை தூய்மையாக்குங்கன்னு கூப்பிட்றாங்க. ஸோ அழுக்கான ஆத்மா தந்தையாகிய என்னை நினைவு செய்தால் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய துரு நீங்கிடும் அப்படின்னு பாபா சொல்கிறார். அதில் நீங்கள் தூய்மை ஆகிடுவீங்க. ஸோ பாபாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். தூய்மை ஆகிறதுக்காக நினைக்க நினைக்க ஆத்மா தூய்மை ஆகுது, துரு நீங்குது, அந்த உணர்வுலேயே நினைக்கணும் அப்படின்னு பாபா யுக்தி கொடுக்குறார். ஸோ இதுக்கு தான் பழமையான பாரதத்தின் யோகம்னு சொல்லப்படுது. ஸோ இந்த நினைவைத்தான் யோக அக்னின்னு சொல்கிறோம். ஏன்னா இது மூலமாக தான் துரு எரிஞ்சு சாம்பல் ஆகுது. இங்கே முக்கியமான விஷயமே அழுக்கிலிருந்து தூய்மை ஆகிறது தான். சாது சன்னியாசிகள் எல்லாருமே இங்கே அழுக்காக தான் இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாம் கலியுகத்தில் தானே இருக்கிறாங்க. என்னை மட்டும் நினைவு செய்யுங்கன்னு தூய்மை ஆகிறதுக்கான வழியை பாபா தான் சொல்கிறார். மனிதர்களோ சாது சன்னியாசிகளோ சொல்ல முடியாது.
இந்த கடைசி பிறவியில் தூய்மையாகுங்க. சாப்பிட்டாலும் குடித்தாலும் நடந்தாலும் எங்கே போனாலும் வந்தாலும் என்னை மட்டும் நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா ஆத்மாக்களாகிய மணப்பெண்கள் உங்கள் அனைவரின் மணவாளன் நான் ஒருவனே. இல்லையா, மணவாளனைத்தானே மணப்பெண் நினைப்பாங்க. ஸோ இது பைபிளில் கூட இருக்கும். உங்களை நான் தூய்மையாக மாற்றி இருந்தேன், பிறகு நீங்கள் அழுக்காகிட்டீங்க. எல்லா பக்தர்களுமே மணப்பெண்கள் தான். ஸோ நீங்கள் தாராளமாக எல்லா காரியமும் பண்ணுங்கள். ஆனால் புத்தியில் என்னை மட்டும் நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் பாவம் அழியும். இதுதான் கடின முயற்சி. ஏன்னா சொத்து அடையணுன்னா தந்தையை நினைக்கணும்ல. வேறு எதுவுமே நீங்கள் தந்தைக்கு பண்ண போகிறது இல்லையே. ஜஸ்ட்டு நினச்சா போதும் சொத்து கிடச்சிடும். இதை விட ஈஸியாக சொத்து யாராவது கொடுப்பாங்களா? ஏன்னா இந்த அப்பாவுக்கு நீங்கள் வேறு எதுவும் பண்ணவும் முடியாது இல்லையா. நம்மக்கிட்ட அவர் எதையும் எதிர்பார்க்கவும் இல்லை. யார் அதிகமாக நினைக்கிறாங்களோ அவங்க அதிகமாக தூய்மையாவாங்க. அதனால் அவங்களுக்கு ஆஸ்தியும் அதிகமாக கிடைக்கும். இதை தான் நினைவு யாத்திரைன்னு சொல்கிறோம். யார் அதிகமாக நினைக்கிறாங்களோ அவங்க தான் அதிகமாக தூய்மையாகி என்னுடைய கழுத்தின் மாலை ஆவாங்க. அனைத்து ஆத்மாக்களுக்கும் நிராகார உலகத்தில் ஒரு மலர்ச்செண்டு மாதிரி உருவாக்கப்பட்டிருக்கும் எல்லா ஆத்மாக்களும் இல்லையா. ஒன்றா ஒரு பூச்செண்டு தொங்குற மாதிரி இருக்கும் ஆத்மாக்கள் அங்கே. அதை தான் நிராகார மரம்னு சொல்லப்படுது இல்லை. மரம் தலைகீழ் மரம் மாதிரியும் இருக்கும். இங்கே இருக்கிறது ஸ்தூல மரம். நிராகார உலகத்திலிருந்து எல்லாருமே வரிசை கிரமத்தில் இந்த ஸ்தூல உலகத்துக்கு நடிக்கிறதுக்கு வந்து தான் ஆகணும், வந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நடிக்கிறதுக்கான உலகம் இது தான். ஏன்னா எல்லா ஆத்மாக்களும் இந்த நாடகத்தில் நடிகர்கள் தானே. ஆத்மாவும் அழிவற்றது, அதில் இருக்கிற நடிப்பின் பாகமும் அழிவற்றது. ஸோ எப்போ இந்த நாடகம் உருவாக்கப்பட்டதுன்னு யாருமே சொல்ல முடியாது. அது அனாதியாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இதுக்கு முதலும் கிடையாது, முடிவும் கிடையாது. ஸோ பாரதவாசிகள் முதல்ல சுகத்தில் இருந்தாங்க, பிறகு துக்கத்தில் வந்தாங்க, பிறகு சாந்தி தாமத்துக்கு போகணும். இவ்வளோதான் சக்கரம். இதை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் ஸ்வதஷ்ண சக்கரத்தை சுற்றுறது. ஸோ சாந்தி தாமத்துக்கு போன பிறகு பாபா அங்கேருந்து நம்மளை சுகதாமத்துக்கு அனுப்பிடுவார். ஸோ இப்போ யார் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறாங்களோ அதற்கேற்ப சத்தியுகத்தில் உயர்ந்த பதவியை அடைவீங்க. ஸோ இப்போ பாபா இந்த ஞானத்தை கொடுத்து ராஜ்யத்தை உருவாக்கிட்டு இருக்கிறார். அதில் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ராஜ்யத்தில் பதவி கிடைக்கும். நல்ல முயற்சி பண்ணால் உயர்ந்த பதவி கிடைக்கும். சத்தியுகத்தில் கண்டிப்பாக ரொம்ப கம்மியான மனிதர்கள் தான் இருப்பாங்க. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்துடைய மரம் ரொம்ப சின்ன மரம், மற்ற எல்லாமே அழிஞ்சு போயிடும். இந்த சனாதன தேவி தேவதா தர்மம் இப்போ உருவாகிட்டு இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சொர்க்கத்தின் வாசல் திறந்து கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம். ஏன்னா நாம் ரெடி ஆகிட்டு இருக்கிறோம். ரெடி ஆகிட்டு இருந்தாலே சொர்க்கத்தின் வாசல் திறந்துட்டு இருக்குது. 5000 வருஷத்துக்கு முன்னாடி கூட இந்த மகாபாரத யுத்தத்துக்கு பிறகு தான் சொர்க்கம் உருவாச்சு. ஸோ மற்ற அனைத்து தர்மங்களும் அழிஞ்சு போச்சு. அதனால தான் இந்த போரை நன்மை நடக்கும் போர்னு சொல்லப்படுது. ஸோ அப்போ இந்த போருக்கு காரணமானவங்களை நம்ம எப்படி சபிக்க முடியும்? ஏன்னா இதன் மூலமாக தானே சொர்க்க வாசலை திறக்குது. அப்போ இது நன்மை நடக்கும் போருன்றார் இல்லையா. காரணமே இல்லாமல் எதுக்கு சண்டை போடுறாங்க? நன்மைக்காக நடக்குது, அவ்வளோதான். இப்போ இல்லை, எல்லாமே ஒரு துக்கமும் நல்லதுக்காக தான் நடக்குது. ஏன்னா இதெல்லாம் கடந்தால் தான் நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியும். ஸோ இப்போதைக்கு நரகத்தின் வாசல் தான் திறந்து இருக்குது.
பிறகு சொர்க்கத்தின் வாசல் திறக்கும். சொர்க்கத்தின் வாசலை பாபா தான் திறக்கிறார். நரகத்தின் வாசலை ராவணன் திறக்கிறான். அப்பா ஆஸ்தியை கொடுக்கிறாரு, ராவணன் சாபம் கொடுக்குறான். ஸோ உலகத்தில் யாருக்குமே இந்த விஷயங்கள் தெரியாது. ஸோ குழந்தைகளாகிய உங்களுக்கு தான் இதெல்லாம் புரிய வைக்கிறேன். கல்வி அமைச்சர் கூட எல்லையற்ற ஞானத்தை தெரிஞ்சுக்க விரும்புகிறார். ஸோ அதை நீங்கள் தானே கொடுக்க முடியும். ஆனால் நீங்களும் குப்தமாக இருக்கிறீங்க இல்லையா? தப்பாக சொல்கிறவங்களும் ஃபேமஸாக இருக்கிறாங்க. கரெக்டாக சொல்கிற நாம் மறைமுகமாக இருக்கிறோம். உங்களை யாரும் தெரிஞ்சிக்கவே இல்லை, கண்டுக்கவே இல்லை. ஸோ நீங்கள் யோக சக்தியின் மூலமாக உங்களுடைய ராஜ்யத்தை உருவாக்கிட்டு இருக்கிறீங்க. லக்ஷ்மி நாராயணன் இந்த ராஜ்யத்தை எப்படி அடைஞ்சாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இதற்கு மிக உயர்ந்த நன்மை நடக்கக்கூடிய யுகம்னு சொல்லப்படுது. ஏன்னா இந்த யுகத்தில் தான் லக்ஷ்மி நாராயணன் அந்த ராஜ்யத்தை அடையிறாங்க இல்லையா? யோக பலத்தின் மூலமாக அடையிறாங்க. அதனால தான் இது மிக உயர்ந்த நன்மை நடக்கக்கூடிய யுகம்னு சங்கமயுகத்தை சொல்கிறோம். ஏன்னா இந்த யுகத்தில் தான் பாபா நம்மளை தூய்மையாக்குறார். கிருஷ்ணரை எல்லோருக்கும் தந்தைன்னு சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா அவருக்கு உடம்பு இருக்குது. நிராகாரரை தான் அனைவருக்கும் தந்தைன்னு சொல்ல முடியும். ஸோ அந்த நிராகார தந்தையைத்தான் நினைக்கணும். அப்போ தான் நம்ம தூய்மையாக முடியும். ஸோ கண்டிப்பாக விகாரங்களை விடணும். பாரதம் விகாரமற்ற உலகமாக இருந்தது. இப்போ விகாரி உலகமாக, துக்கமான உலகமாக இருக்குது. ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத உலகமாக மாறிடுச்சு. அப்படி தானே இருக்குது உலகம். அதனால தான் ஒருத்தர் அழிக்கிறாங்க. இது நாடகத்தின் விளையாட்டு. இதை புத்தியில் ஃபாலோ பண்ணி மற்றவர்களையும் ஃபாலோ பண்ண வைக்கணும். நல்லது. அற்புதமான முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தை பாபாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, நினைவின் மூலமாக தூய்மையாகி பாபாவுடைய கழுத்து மாலை ஆகணும். கர்மங்களை செஞ்சுக்கிட்டே பாபாவுடைய நினைவில் இருந்து பாவத்தை வென்றவர் ஆகணும். புண்ணிய ஆத்மா ஆகணும்னா முழு முயற்சி பண்ணணும். தேக உணர்வை விட்டுட்டு ஆத்ம உணர்வுடையவராக மாறணும். வரதானம் தன்னுடைய புத்தின்ற கண்ணை தெளிவாகவும் கவனமாகவும் வச்சுக்கக்கூடிய மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர் மற்றும் சக்தி நிறைந்தவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், எப்படி ஜோசியக்காரங்க அந்த ஜோதிட அறிவின் ஆதாரத்தில் கிரகங்களின் நிலையை வச்சு என்னென்ன ஆபத்து வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க, அறிவிக்கிறாங்க. அதே மாதிரி குழந்தைகளாகிய நீங்கள் கூட மாயை மூலமாக என்னென்ன டெஸ்ட் பேப்பர் வரப்போகுதுன்றத முன்கூட்டியே உணர்ந்து அதில் மதிப்போட பாஸ் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும்? உங்கள் புத்தின்ற கண்ணு தெளிவாக வச்சுக்கணும். புத்தி மயங்கக்கூடாது, விழிப்புணர்வோடு இருக்கணும், கவனமாக இருக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் நினைவின் சக்தியை அதிகப்படுத்துங்க. என்ன ஆனாலும் அமைதியாக தான் இருப்பேன்ட்டு அந்த அமைதியின் சக்தியை அதிகப்படுத்துங்க. அப்படி அதிகப்படுத்தினீங்கன்னா இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிடும்ன்றார். சூப்பரில் பாபா நினைவை தவிர வேறு எந்த நினைவும் இல்லாட்டினா இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்றதே உங்களுக்கு முன்கூட்டியே தெரியுன்றார். கட்சிலெல்லாம் அப்படி தானே தெரியுன்றார். ஸோ அப்படி அப்போ தான் மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர், சக்தி நிறைந்தவர்னு உங்களை சொல்ல முடியும். அப்போ ஒருபோதும் தோல்வி அடைய மாட்டீங்க. இல்லை, முழுக்க பாபா நினைவில் இருக்கும்போது இதுதான் நடக்க போகுதுன்றது தெரியும். அதனால் நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க இல்லையா? அமைதியாக இருப்பீங்க. அப்போ தோல்வி அடைய மாட்டீங்க. ஸோ செம பவர்ஃபுல்லான வரதானம், செம பவர்ஃபுல்லான ஆழமான ரகசியம். ஸ்லோகன்:
தூய்மை தான் இங்கே புதுமைத்தன்மையே இந்த ஞானத்தில். வேறு எந்த ஞானத்திலும் இல்லாத ஒரு புதுமை என்ன? தூய்மை. இந்த ஞானத்தின் அஸ்திவாரமே தூய்மை தான். தூய்மை தான் பிராமணர்களுடைய உயிர் மூச்சு. அவிக்தேஷரா மகானாகிறதுக்காக மதுரத்தை, அதாவது இனிமை மற்றும் பணிவுன்ற குணங்களை தாரணை பண்ணுங்க. குழந்தைங்களுடைய நடத்தையில் இனிமைத்தன்மை இருக்கணும். மனதில் எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வு இருக்கணும் இல்லையா? நடந்துக்கிற விதம் இனிமையாக இருந்தாலும் மனம் எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வு இருக்கணும். அதில் போய் உங்கள் புத்தி போய் சிக்கிக்கக்கூடாது. நீங்கள் இனிமையாக இருக்கிறத பார்த்து மற்றவங்க உங்கள் மேலே கவர்ந்து இழுக்கப்படணுமே தவிர நீங்கள் அவங்கக்கிட்ட கவர்ந்து இழுக்கப்படக்கூடாது. அதான் எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வு. ஸோ இந்த ரெண்டும் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் பாஸ் வித் ஆனர் ஆகிடுவீங்க, மதிப்போடு தேர்ச்சி பெறுவீங்க. ஸோ அதனால் இனிமை மற்றும் பணிவு இந்த 2 விசேஷ தாரணை மூலமாக எப்போவுமே விஸ்வ கல்யாணக்காரியாகவும் இல்லை, அதாவது உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடியவராகவும், மகாதானியாகவும் வரதானியாகவும் ஆகிடுவீங்க இல்லை. இனிமையும் இருக்கணும், பணிவும் இருக்கணும், எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வும் இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் விஸ்வ கல்யாணக்காரியாக, மகாதானியாக, வரதானியாக ஆக முடியும். மேலும் ரொம்ப ஈஸியாக பாபா மேலே நீங்கள் வச்சுருக்கிற அன்புக்கான ஆதாரத்தை கொடுக்க முடியும் இல்லையா? பாபா மேலே நீங்கள் வச்சுருக்கிற அன்பை எப்படி நிரூபிக்க முடியும்? இனிமையாக நடந்துக்கிறதன் மூலமாக, பணிவாக நடந்துக்கிறதன் மூலமாக, எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வு இருக்கிறதன் மூலமாகத்தான் பாபா மேலே நீங்கள் அன்பு வச்சுருக்கிறீங்கன்றதை நிரூபிக்கணும் இல்லை. கடவுளுக்கு மகிமை உண்டாவதாகன்னு எல்லா மதத்திலும் சொல்லுவாங்க. ஆனால் அந்த மகிமையை எப்படி நம்ம வெளிப்படுத்தணும்? இனிமை, பணிவு, எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வு, இதன் மூலமாக தான். ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க. வரதானம் ஸ்லோகன் அவிக்தேஷாரா செம பவர்ஃபுல்.